ஹாய். இப்போ பார்க்குற சம் வந்து ரிட்டர்ன் த டே. ஸோ இதுலேயும் சம்மே சின்னது தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு சண்டேனும் 2க்கு மண்டேனும் 7க்கு சாட்டர்டேனும் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ அது இல்லாத எந்த நம்பர் கொடுத்தாலும் ராங் ப்ளீஸ் என்டர் எ நியூ நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லுங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். இஃபை வச்சே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த சம்மை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 2 எல்லாம் கரெக்டாக வருது. 8 சொல்லும் போது ராங் சொல்லுது, 20 சொல்லும் போதும் ராங் சொல்லுது. ஸோ இது ஒரு இஃப் வச்சு ஒரு சின்ன லாஜிக் எழுதிடலாம். ஸோ இஃப் நம் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன். இது ரொம்ப சிம்பிளான லாஜிக்காக எழுதுறேன், இருந்தாலும் இதுவும் முக்கியமாக சண்டே. மண்டே இப்போ எல்லா டேக்கும் எழுத போகிறேன். டியூஸ்டேக்கு, வென்ஸ்டே, சாட்டர்டே, எல்ஸ் வந்து ராங் இன்புட்டுங்கிறத சொல்லணும். எல்லாத்தையும் எழுதுவோம். 3க்கு டியூஸ்டே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். 4க்கு வென்ஸ்டே, 7க்கு சாட்டர்டே. ஸோ இந்த 7 இன்புட்டும் வரலைன்னா நான் இந்த ராங் அப்படின்னு சொல்லிட்டு 1 to 7 இருக்குங்கிற மெசேஜை கொடுக்கணும். இப்போ இதை ரன் பண்ணுறேன். பாஸ் ஆகிடுச்சு. அட்டம் பண்ணாலும் பாஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான லாஜிக்கு. ஓகேவா? இப்போ இதோட ஒரு ஆன்லைனில் கூட சில இதெல்லாம் எழுதலாம். இதோட ஒரு பெட்டர் சாய்ஸ் பார்ப்போம். லிஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ டேஸ் இஸ் ஈக்குவல் டு டே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ரொம்ப லெங்க்த்தாக போகிறதுனால சும்மா எக்ஸ்டெண்ட் வச்சு போட்டுறேன். எக்ஸ்டெண்டில் என்னன்னு தெரியலன்னா நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கனாலே ஈஸியாக போட்டுடலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் சண்டே 0லேருந்து ஆரம்பித்து 0 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் days of num minus 1. இப்போது இது ஃபுல்லாக கரெக்ட் கிடையாது, ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சிலது பாஸ் ஆகுது, சிலது ஃபெயில் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 8ன்னு கொடுத்தா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வந்துடுது, அதுக்கு மேலே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இஃப் போட்டு டேஸ் num less than or equal to 7 இருக்கும் போது ஒர்க் ஆகும். எல்ஸ் நம்ம எதை அனுப்பணும்? ராங்னு ஒன்று போட்டிருக்கோம்ல, இந்த இதை அனுப்பிச்சி விட்டுருணும். ஸோ இப்போ இது ரன் ஆகும். ஆயிடுச்சு. பட்டம் கொடுக்குறேன். ஓகே, சின்ன மிஸ்டேக்கு.
இப்போ எங்கேயோ மிஸ்டேக் போயிருக்கு. சாட்டர்டேன்னு வந்திருக்கு. ஆனால் ராங்குங்கிற மெசேஜ் வரணும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பிரிண்ட் பண்ணி தான் பார்க்கணும். பிரிண்ட்டு சட்டம் கொடுத்தா தான் வரும். ஓகே. என்னன்னா பாசிட்டிவ், அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸும் பாசிட்டிவ் 0 வந்துச்சுனாலும் ப்ராப்ளம். ஏன்னா 1 to 7 தான் அக்செப்டட். ஸோ என்ன சொல்கிறோம், நம் இஸ் கிரேட்டர் தேன் 0 அண்டு இப்படி போட்டு விட்டோம்னா இந்த இஷ்யூ சரியாயிடும். பாஸ் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்கலி என்னென்னா, நான் அந்த இஃபு போட்டதில் என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா, பாசிட்டிவாக இருக்கணும் 1 to 7 இருக்கணும்னு நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதுதான் இப்போ ப்ராப்ளம். இப்போ பாஸ் ஆகிடுச்சு. டிக்ஷனரி வச்சு பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த டிக்ஷனரியில் 1 to 7க்கு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன் டி டாட் கெட் ஆஃப் நம்னு போட்டுட்டு, அதில் கீயே இந்த நம் இல்லைன்னா இந்த ராங்னு போடுறோம்ல, அதோட அவுட்புட் வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ இதை நம்ம இஃபோ வச்சு பார்த்தோம், லிஸ்ட்டை வச்சு பார்த்தோம், இப்போ டிக்ஷனரி வச்சும் பார்த்தாச்சு. பாஸ் ஆகிடுச்சு. பாஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான இஃபு 1லேருந்து 7 வரைக்கும். அது இல்லாமல் போச்சுன்னா ராங்குங்கிறத போட்டு விட்டோம். அது இல்லாமல் போச்சுன்னா ராங்குங்கிறத போட்டோம். ரெண்டாவது என்ன பண்ணோம், ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம். சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் போட்டோம். இண்டெக்ஸை பேஸ் பண்ணி போட்டுட்டோம். பாசிட்டிவாகவும் 1 to 7 மட்டும் இருந்ததுன்னா அது கன்சிடர் பண்ணோம், இல்லைன்னா ராங்னு சொல்லிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிக்ஷனரியில் போட்டுறோம். கீ வந்து 1 to 7 நம்பர்ஸ் வச்சுட்டோம், அது கரஸ்பாண்டிங் டேஸ் போட்டோம். ஸோ இதுவும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ.